Happy birthday. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுச்சி விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன விலாக்னு பார்க்கலாமா? ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், சென்னை டு ராமேஸ்வரம் போன விலாக் பார்த்துருப்பீங்க. இது வந்து ராமேஸ்வரத்தில் என்னென்ன பண்ணோன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ மார்னிங் நாங்கள் ட்ரெயின் விட்டு இறங்கினோடனே ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் அந்த 23 கிணறு தண்ணி குளிக்கிறதுக்கு தான் போயிருந்தோம். ஸோ மார்னிங்கே வெறும் வயிற்றில் போகிற சொல்லிட்டு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தான் போனோம். அங்கே கேரளாக்காரங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங்கே சுட சுட ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு எனக்கு எங்கே நாய்க்குட்டி பார்த்தாலும் அதுக்கு ஏதாச்சும் பிஸ்கெட்டோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு தோணும். ஆனால் எனக்கு நாய்க்குட்டினா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் தான் யாரும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் முதல்ல நாங்கள் அக்னி தீர்த்தத்துக்கு தான் போனோங்க. செம்ம சில்லுன்னு இருந்தது. இதில் வேறு என் ஹஸ்பண்ட் இன்னும் ஃபுல்லாக இதாகும் அப்படின்னா, இன்னும் ஒரு வாட்டி பண்ணு, தண்ணியில் வா அப்படின்னாரா. கையை விடு, என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அக்காவை கூப்பிட்டுட்டு போனாங்க. எங்கள் அக்கா 2 வாட்டி தப்பாக பண்ணான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இன்னும் 2 வாட்டி எக்ஸ்ட்ராவாக அவங்கள முங்க வச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் அந்த 23 கிணறு தண்ணி குளிக்கிறதுக்கு தான் லைனில் நின்னோம். ஸோ உள்ளே வந்து நாங்கள் ஃபோனை ஃபுல்லாக கவருக்குள்ளே போட்டதுனால என்னால் எந்த வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறமா நாங்கள் ரூமுக்கு போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடியாக இருந்தோம். ஸோ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நடுவில் வந்து எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஷர்ட் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணேன் எங்கள் அப்பாவுக்கு. ஸோ அவருக்கு அந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா எப்போ நாங்கள் கூட இருந்தாலும் நானும் எங்கள் அக்கா யாராச்சும் கூட இருந்தோம்னா எங்களை தான் ஷர்ட் பட்டன் போட சொல்லுவார். அது ஏன்னு தெரியல. அவருக்கு நாங்கள் போட்டு விட்டால் ஒரு தனி சந்தோஷம் அவருக்கு. ஆனால் இதே தனியாக இருந்தாலும் அவரே போட்டுப்பார். கூட இருந்தால் மட்டும் தான் கேட்பார் எப்பவுமே. ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு நான் ஷர்ட் பட்டன் போடும்போது நடுவில் எங்கள் அம்மாவும் போட்டிருந்தாங்க. இல்லை வேறு நடுவில் வாக்குவாதம், சொல்லுப்பா உனக்கு என்ன பிடிக்குமா இல்லை மம்மியை பிடிக்குமான்னு சொல்லிட்டு. எனக்கு 2 பேருமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நடுவில் எனக்கு கொஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு 60th பர்த்டேனால அவருக்கு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. ஸோ எங்கள் அப்பா கிட்ட தாத்தா பாட்டி கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. அவங்க மேரேஜில் கூட எங்கள் தாத்தா இல்லை, அவர் இறந்துட்டார். எங்கள் பாட்டி மட்டும்தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசித்தேன் பிளானுக்கு. பட் ஆனால் இதுதான் பெஸ்ட் கிஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை நான் ரெடி பண்ணேன். அப்படியே இருங்க, போட்டோத்தில் அப்படியே இருங்க. எங்கள் அப்பா ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் தெரிஞ்சுதுங்க. அவர் அழுதது பார்த்து நாங்களும் அழுதுட்டோம். அந்த கிஃப்ட்டுக்கு அவ்வளோ வருத்துங்க. ஸோ எங்கள் அப்பா எந்த கிஃப்ட்டு கொடுத்துருந்தாலும் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பாரான்னு தெரில. பட் ஆனால் இந்த கிஃப்ட்டுக்கு அவர் ஹாப்பியாக ஆனார், எமோஷ்னலாக ஆனார். ஸோ அதை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, நம்ம உருப்படியாக காரியம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக டீ கடைக்கு தாங்க ஒரு ஸ்டாண்டை போட்டேன். ஏன்னா வெயில் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, நம்மளுக்கு தேவை ஒரு கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு ஸோ ஸ்ட்ரெயிட்டாக சாமியை பார்க்க தாங்க கிளம்பிட்டோம். ஸ்பெஷல் தரிசனத்தில் போனோம். நிம்மதியாக சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு லட்டு, குட்டியோண்டு லட்டு கொடுத்தாங்க. நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது லட்டு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு என்ன புளியோதரை, கோயில் புளியோதரை விடுவோமா, ஸோ வாங்கிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டிஃபன் கடைக்கு தான் போயிட்டோம். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மாவுக்குலாம் டீ இருந்தாலே போதும், அந்த நாள் ஃபுல்லாக நாங்கள் ஓட்டிடுவோம். நாள் ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஆனால் மத்தியானம் வரைக்கும் கூட ஓட்டிடுவோம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் என் வீட்டுக்காருக்கும் அது செட்டே ஆகாது. அவங்களுக்கு டிஃபன் சாப்பிட்டா தான் அந்த நாள் ஓடுற மாதிரி. எங்களுக்கு டிஃபன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக டிஃபன் கடைக்கு போயிட்டு டிஃபன் தான் சாப்பிட்டோம். ஸோ அங்கேருந்து வெளியே வரும்போது கம்பல் கடைலாம் பார்த்தோம். இந்த லேடிஸ்க்கு கம்பல் பார்த்தாலே ஒரு பைத்தியம்னு வாங்கலாம், அந்த மாதிரி தான் எனக்கு எங்கள் அக்காக்கெலாம். எங்கள் அக்கா கூட அவ்வளோ பைத்தியம் இல்லைங்க, ஆனால் நான் வந்து கம்பலுக்கு அவ்வளோ பைத்தியம். ஸோ 2 பேரும் ஒரேமாரி கம்பல் வாங்கிட்டு வெளியே வந்தோடனே அங்கே நிறைய பேர் ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துக்கு கூட்டிப்போம், அந்த இடத்துக்கு கூட்டிப்போம், பேக்கேஜ் விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஆட்டோ நாங்கள் புக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தனுஷ்கோடி பார்க்க தான் கிளம்பிட்டோம். எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா அதை நாங்கள் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த அழிஞ்ச இடம்லாம் காமிச்சாங்க, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ வெயிலில் சுட்டரிக்கனால ஒரே ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அந்த இடம்லாம் சுற்றி பார்க்க போயிட்டோம். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் அந்த ரோடு, இந்தியாவோட லாஸ்ட் ஏரியா, அந்த இடத்த போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். அங்கேயும் போனோம். நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறேன், இங்கேருந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டே நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிடுவான்னு கேட்டால், சரி தாராளமாக போயிட்டு வா, திரும்பி ரிட்டன் வந்துடாதுன்னு சொல்கிறாங்க. யாருங்க இவங்க, பொண்ணு போகிறாளே வேணான்னு சொல்லுவோம்ல, இல்லை போயிட்டு வான்னு டாட்டா சொல்கிறாங்க.
ஸோ ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, அதேமாரி அங்கேயும் நம்மளை விட மாட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு டைட்டானிக் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு ஸோ இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆட்டோவை தேடி. ஏன்னா அடுத்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஸோ ரோட்டில் ஒரே ஃபன்னாக பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் ஃபேமிலி கத்திக்கிட்டே ஜாலியாக கைப்பிடிச்சி நடந்துக்கிட்டே ஏதோ குழந்தைங்க மாதிரி. ஸோ எங்கள் அப்பா அம்மாவும் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க, ஆனால் என் வீட்டுக்காரர் ஜாயிண்ட்டே ஆகலை, ஏன்னா அவருக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறம் போகிற வழியில் லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்துல் கலாமோட வீட்டுக்கு தான் போனோம். சூப்பராக இருந்தது ஒரு வீடு, அந்த மியூசியம் மாதிரி பண்ணி வச்சதெல்லாம் நல்லா இருந்தது. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் ஃப்ளோட்டிங் இதுக்கு தான் போயிருந்தோம். அந்த ராமர் வந்து சீதாவை கூட்டிகிட்டு வரதுக்காக அந்த கடலில் கல்லெல்லாம் போட்டு நடந்து போனார், அந்த கல்லெல்லாம் பார்க்குறதுக்கு போயிருந்தோம். சூப்பராக இருந்தங்க. தண்ணியில் மிதக்குச்சா, வீடியோ எடுக்கக்கூட சொன்னாங்க, அது மீறியும் நம்ம திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்தோம். ஃபேமிலி நல்ல ஃபேமிலி. அந்த பொண்ணு ஒருத்த வர்றவங்க மூஞ்சி குளிச்சுக்கிட்டு இருப்பான். இது எடுக்கு தெரியும். நல்ல ஃபேமிலி ஒருத்த மூஞ்சி சுழிக்காம கொள்ளாமல் அது குளிச்சிக்காமல் நல்லா அங்கிள் எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு குட் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு, குட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் ஏறுவாங்க, ஒழுங்காக பேச மாட்டாங்க, ஆனால் நீங்கள் ஜாலியாக பேசுவீங்கன்னு சொல்லி சொன்னார். அதுவே எங்களுக்கு ஒரு குஷியாக இருந்தது. ஸோ அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் சாப்பிட்றதுக்காக போனோம். நாங்கள் போன ரெஸ்டாரண்ட் சீரியஸாக வரத்தே இல்லைங்க. ஃபுட்டும் நல்லால, அங்கே இருக்கிறவங்க கூட சீரியஸாக ரெஸ்பான்ஸே பண்ணல, எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோன்னு ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ யாராச்சும் ராமேஸ்வரம் தான் அந்த பாமன் பிரிட்ஜை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் நான் ஒருத்தி தான் இருப்பேன் அதை பார்க்காம மிஸ் பண்ணது. ஸோ வந்தோடனே சொன்னாங்க, எழுப்புனாங்க, நான் தூங்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த பிரிட்ஜு அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. ஸோ நான் தூங்கிட்டேன். என்னடா இது எப்போ நகரும்னு தெரிலன்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். நான் பார்க்கவே இல்லை அந்த பிரிட்ஜு. ஸோ எங்கள் அக்கா ஒரு கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா, அதுக்கு போகவே முடியல, டைம் ஆகிடுச்சு. அந்த பிரிட்ஜினால தான் டைமே ஆச்சு. பாவம் ரோட்லேயே நின்று அழுதுட்டு இருந்தால் போக முடியல அந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து நாங்கள் கொய்யா பழம்லாம் வாங்கிட்டு ஒரு டீ கடை போய் ஸ்டாண்டை போட்டாச்சு டீ குடிக்க, நெக்ஸ்ட்டு டீ குடிக்கிறதுக்கு. ஸோ எங்கள் அப்பாவுக்கு பர்த்டேனால அங்கே கேக், குட்டி குட்டி கேக் தான், அந்த பெரிய கேக்லாம் இல்லை. ஸோ அங்கேயே ஒரு குட்டியோண்டு 2 கேக் வாங்கி அவருக்கு வெட்டிட்டோம். வேணான்னு சொன்னார், இருந்தாலும் பசங்க மனசு கேட்காதுல, ஏதாச்சும் பண்ணணுமே, பர்த்டே அன்றைக்கி எதுவுமே பண்ணலையே, கேக் கூட வெட்டலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கில் இருந்தோம். கரெக்டாக ஒரு 2 குட்டி கேக் வாங்கி அங்கேயே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் எங்கள் அப்பாவுக்கு. அதை சொல்லுவாங்கள்ல, செலிப்ரேஷன் மே பி ஸ்மால் பட் ஹர் லவ் இஸ் எண்ட்லெஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. நம்மளோட அந்த எங்கள் அப்பாவோட 60ஆம் பர்த்டே வந்து பெரிய பார்ட்டி ஹாலில் தான் வச்சு கொண்டாடணுன்னு அவசியம் இல்லை. ஒரு குட்டியோண்டு ப்ளேஸில் அவருக்கு பிடிச்ச ஆளுங்களோட உட்காந்து செலிப்ரேட் பண்ணுறது, அதுவும் ஒரு செலிப்ரேஷன் தான். ஸோ எங்களோட செலிப்ரேஷன் குட்டியாக இருந்தாலும் எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மறக்கவே மாட்டோம் எங்கள் லைஃப்லன்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஷனுக்கு தான் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து திருச்சிக்கு போகணுன்னு பிளானு. ஸோ எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகிறதுனால அங்கே கிளம்பிட்டோம். எங்கள் ட்ரெயின் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் இருக்கனால நாங்கள் ஸ்டேஷன்லேயே இருந்துட்டோம். நீங்கள் நினைக்கலாம், இந்த ஸ்டேஷனில் இருந்த டைமுக்கு நீங்கள் உங்கள் அக்கா சொன்ன கோயிலுக்கே போயிட்டு வரலாமேன்ட்டு. பட் ஆனால் போகிறது பெரிய விஷயம், கோயில் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. ஸோ நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகல. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ட்ரெயினும் வந்துடுச்சு. ஸோ நைட் ஏறி திரும்பி நைட்டே இறங்குற மாதிரி தான், 7 o'clock ட்ரெயின்னா ஒரு 11 o'clock நாங்கள் திருச்சி இறங்குற மாதிரி பிளானு. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஃபன் கடையில் தான் சாப்பிட்டோம். நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு டிஃபன் கடைக்கு போய்ட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ திருச்சியில் என்னென்ன பண்ணோன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் vlogல போடுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். ஏய் நம்பர் வந்துச்சு. Train number 1, 2